நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, நேர்காணல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. ஆண்டவரின் கோவிலுக்கு காணிக்கை செலுத்தியவர்கள். தாவீது அரச சபையார் அனைவரையும் நோக்கி, என் மகன் சாலமோனை மட்டுமே கடவுள் தேர்ந்து கொண்டார். அவன் அனுபவமற்ற இளைஞன். செய்ய வேண்டிய பணியோ பெரியது. கட்டவிருக்கும் இல்லமோ மனிதனுக்கன்று, கடவுளாகிய ஆண்டவருக்கே. நான் என்னால் முடிந்தவரைக்கும் என் கடவுளின் கோவிலுக்கென்று பொன் வேலைக்குரிய பொன், வெள்ளி வேலைக்குரிய வெள்ளி, வெண்கல வேலைக்குரிய வெண்கலம், இரும்பு வேலைக்குரிய இரும்பு, மர வேலைக்குரிய மரம் ஆகியவற்றையும் பதிப்பதற்கான கோமேதக கற்கள், மாணிக்க கற்கள், படிக பச்சை கற்கள், எல்லா வகை விலை உயர்ந்த கற்கள், சலவை கற்கள் ஆகியவற்றையும் பெருவாரியாக சேர்த்து வைத்துள்ளேன். என் கடவுளின் கோவிலின் மேல் நான் வைத்துள்ள பற்றார்வத்தால் திருத்தலத்திற்கென்று நான் சேர்த்து வைத்துள்ள யாவற்றையும் தவிர என் சொந்த கருவூலத்திலிருந்து என் கடவுளின் கோவிலுக்கு பொன்னையும் வெள்ளியையும் வழங்குகிறேன். கோவில் சுவர்களில் பொதிவதற்காக 3000 தாலந்து ஓபீரின் பொன்னும் 7000 தாலந்து தூய வெள்ளியும் கொடுக்கிறேன். மற்றும் திறன்மிக்க கைவினைஞரால் செய்யப்பட வேண்டிய அனைத்து பணிக்காக பொன் வேலைக்காக பொன்னும் வெள்ளி வேலைக்காக வெள்ளியும் தருகிறேன். இன்று இப்பணிக்கென தம் கையிலிருந்து தாராளமாக ஆண்டவருக்கு கொடுப்பது வேறு யார் என்றார். நேர்காணல். இணைய வழியில் மறைப்பணியாற்றுவோருக்கான யூபிலி பகுதி 2. இணையதள உதவியுடன் சமூக தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி கத்தோலிக்க சிந்தனைகளையும் தகவல்களையும் உணர்வுகளையும் மக்களிடத்தில் பரப்புபவர்கள் இணைய வழி மறைப்பணியாற்றுபவர்கள். சமூக வலைதளங்களில் விவாதங்களை நடத்துதல், இணைய வழி வகுப்புகள் மற்றும் கூட்டங்களை நடத்துதல், இவற்றின் வழியாக பணியாற்றுபவர்கள். புலனம், முகப்பு புத்தகம், குறுஞ்செய்தி, வலையொலி போன்ற சமூக வலைதளங்களில் கத்தோலிக்க மதத்தை பற்றிய செய்திகளை பகிர்தல் மற்றும் விவாதங்களை நடத்துதல், திரு வழிபாட்டு நிகழ்வுகளுக்கு உதவியான ஜபங்கள், மறையுரைகள், மன்றாட்டுக்கள், காணொளிகள் மற்றும் ஒளிப்பதிவுகளை பதிவேற்றம் செய்து உதவுதல் இவர்களின் முக்கியமான பணியாக இருக்கின்றது. நாம் வாழ்கின்ற இந்த மின்னணு உலகில் எதிர்நோக்கின் மறைப்பணியாளர்களாக நாம் இருப்பது என்பது உலகின் ஒவ்வொரு மூலைக்கும் நற்செய்தியை கொண்டு வருவதற்கான கிறிஸ்துவின் அழைப்பை ஏற்றுக்கொள்வதாகும். நம்பிக்கை மற்றும் நற்செய்தியின் ஒளியை பரப்புவதையும் நம்பிக்கை மற்றும் அன்பின் செய்திகளால் வாழ்க்கையை மாற்றுவதையும் உள்ளடக்கியது இப்பணி. இத்தகைய வழியில் கத்தோலிக்க தாக்கத்தை மக்கள் மனதில் ஏற்படுத்தும் டிஜிட்டல் மறைப்பணியாளர்களுக்கான யூபிலியானது திரு அவையில் ஜூலை 28, 29 ஆகிய நாட்களில் சிறப்பிக்கப்படுகின்றது. ஊடகம் வழியாக மறைப்பணியாற்ற அழைக்கப்பட்டவர்களை கொண்டாடவும் அவர்களுக்கான பயிற்சி அளிக்கவும் ஊக்கமூட்டவும் நமது முயற்சிகளை இந்நாளில் நாம் ஒன்றிணைப்போம். சமூக வலைப்பின்னல்கள், வலைப்பதிவுகள், செயலிகள் வழியாக நற்செய்தியை பகிர்ந்து கொள்பவர்கள் அனைவரும் தங்களது அனுபவங்களை பரிமாறிக்கொள்ளும் நிகழ்வாக இந்த யூபிலியானது கொண்டாடப்படுகின்றது. இதன் வழியாக இணைய வழியில் மறைப்பணியாற்றுவோர்களின் பணியை வலுப்படுத்த ஓர் வாய்ப்பு ஏற்படுகிறது. கடந்த வாரம் இணைய வழியில் மறைப்பணியாற்றுவோருக்கான யூபிலி குறித்த தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அருள் தந்தை எல் ஆரோக்கியதாஸ் அவர்களின் கருத்துக்களின் தொடர்ச்சியை இன்றைய நமது நேர்காணலில் நாம் காணலாம்.
ஊடகம் வழியாக மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பு ஆற்றலை தூண்டும் மறைப்பணியாளர்களின் பணி முக்கியமானதா என்பது குறித்த தகவல்களை எங்களுக்கு கொஞ்சம் எடுத்துரைக்க முடியுமா? கத்தோலிக்க இன்ஃப்ளூயன்சஸ் அவர்களுடைய ரீல்ஸ்கள், வீடியோக்கள் மற்றும் பதிவுகள் மூலமாக ஒவ்வொரு நாளும் நற்செய்தியை பரப்புகின்றார்கள். திருச்சபை வாழ்க்கையிலிருந்து வெகு தொலைவில் உள்ளவர்களையும் அவர்கள் தேடி கண்டடைகிறார்கள். இரண்டாவதாக, இளைஞர்களின் ஈடுபாடு. அன்புமிக்கவர்களே, இன்றைய இந்த நவீன காலத்தில் பெரும்பாலான இளைஞர்களும் இளம்பெண்களும் சமூக ஊடகங்களில் மணிக்கணக்காக செலவிடுகிறார்கள். கத்தோலிக்க இன்ஃப்ளூயன்சஸ் அந்த இளைஞர்களின் மொழியில் பேசி விசுவாசத்தை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் அவர்களை ஈர்க்கக்கூடியதாகவும் மாற்றுகிறார்கள். மூன்றாவது, நம்பிக்கையின் சாட்சியம். தனிமை, கவலை மற்றும் தார்மீக குழப்பத்தை எதிர்கொள்ளும் உலகில் கத்தோலிக்க இன்ஃப்ளூயன்சஸ்கள் உண்மை, அன்பு மற்றும் எதிர்நோக்கின் செய்திகளை ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான்காவது, கத்தோலிக்க விசுவாசத்தை பாதுகாக்கும் பணி. அன்புமிக்கவர்களே, தவறான கருத்துக்களை தெளிவுபடுத்தி திருச்சபையின் போதனைகளை கத்தோலிக்க இன்ஃப்ளூயன்சஸ்கள் பாதுகாக்கின்றார்கள். மதத்திற்கு பெரும்பாலும் எதிர்மறையாக இருக்கும் இடங்களில் உரையாடலை ஊக்குவிக்கிறார்கள், மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்துகிறார்கள். விசுவாச சமூகங்களை கட்டமைத்தல். அன்புமிக்கவர்களே, பல கிறிஸ்தவர்கள் மெய்நிகர் விசுவாச சமூகங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். மெய்நிகர் அப்படி என்றால் கம்யூனிட்டிஸ், வர்ச்சுவல் கம்யூனிட்டிஸ். இவை உண்மையான வாழ்க்கையில் மனமாற்றத்தையும் மக்களுடைய விசுவாசத்தையும் புதுப்பிக்க விசுவாச அன்றாட நடைமுறைக்கு வழிவகுக்கின்றன. இப்பொழுது என்னுடைய இந்த இன்றைய மன்னா பணியில நான் விசுவாசத்தையும் நற்செய்தியையும் பரப்புவதை விட எனக்கு உதவுகிற பொதுநிலையினர் தான் இந்த மெய்நிகர் குழுக்கள் வாயிலாக, வர்ச்சுவல் கம்யூனிட்டிஸ் வாயிலாக ஆயிரம் விசுவாசிகளுக்கு நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் ஒருமுறை கூறியது, இன்றைய டிஜிட்டல் உலகம் நடுநிலையானது அல்ல, அதற்கு கிறிஸ்துவின் சாட்சிகள் தான் இன்றைய காலகட்டத்தில் தேவை. வெறும் கான்டென்ட், உள்ளடக்கங்களை மட்டும் உருவாக்குகிற இன்ஃப்ளூயன்சஸ்கள் இன்றைக்கு தேவையல்ல. மாறாக ஆன்லைனில் நற்செய்தியை வாழும் மக்களுக்கு கத்தோலிக்க இன்ஃப்ளூயன்சர்கள் இந்த டிஜிட்டல் கண்டத்தின் புதிய மறைப்பணியாளர்களாக பணியாற்றுகிறார்கள். ஆகவே இது இன்றைய உலகின் திருச்சபையின் மறைப்பணிக்கு அவர்களுடைய பங்களிப்பை முக்கியமானதாகவும் இன்றியமையாததாகவும் மாற்றுகிறது. அன்பு உறவுகளே, கத்தோலிக்க இன்ஃப்ளூயன்சர்களுடைய பணியும் பங்களிப்பும் நாம் வாழ்கிற இன்றைய திருச்சபையினுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதற்கான காரணங்கள் இப்பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் ஒருமுறை சொல்லியிருக்கிறார், டிஜிட்டல் உலகம் மறைப்பணிக்கு ஒரு புதிய கண்டமாகும். கத்தோலிக்க இன்ஃப்ளூயன்சர்கள் திருச்சபைக்கு ஒருபோதும் வராதவர்களுக்காக நற்செய்தியை கொண்டு செல்லுகிறார்கள். இரண்டாவதாக, டிஜிட்டல் குப்பைகளாக மாறி வருகும் இந்த உலகத்தில் கத்தோலிக்க இன்ஃப்ளூயன்சர்கள் பொது மன்றத்தில் கத்தோலிக்க திருச்சபைக்கு சாட்சியம் பகர்ந்து வருகிறார்கள். அன்புமிக்கவர்களே, திருச்சபையின் போதனைகளில் வேரூன்றிய தெளிவு, உண்மை மற்றும் நம்பிக்கையை கத்தோலிக்க இன்ஃப்ளூயன்சர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவதாக, விளிம்பு நிலை மக்களுக்கான இறைப்பணி, நற்செய்தி பணி. மிக குறிப்பாக இளைஞர்கள் திருச்சபையிலிருந்து தொடர்பில் துண்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த கத்தோலிக்க இன்ஃப்ளூயன்சர்கள் இளைஞர்களுடைய மொழியில் பேசி இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப், ட்விட்டர் மற்றும் பாட்காஸ்ட் மூலமாக அந்த இளைஞர்களை, தொடர்பிலிருந்து விலகி இருக்கிற அந்த இளைஞர்களை சென்றடைகிறார்கள். கத்தோலிக்க விசுவாசத்தை பாதுகாக்கிற பணி. அன்பு உறவுகளே, திருச்சபை பெரும்பாலும் பிரிவினை சகோதரர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படும் அல்லது விமர்சிக்கப்படும் இந்த ஒரு காலகட்டத்தில்
கத்தோலிக்க இன்ஃபுளுன்சர்கள் அன்போடும் பகுத்தறிவோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கத்தோலிக்க மதிப்புகளை விளக்கவும் பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் முடியும். ஒரு கத்தோலிக்க இன்ஃபுளுன்சராக உங்களின் கருத்து என்ன? மக்களுக்கு நீங்கள் கூற விரும்புவது என்ன என்பது குறித்து எங்களுக்கு கொஞ்சம் கூறுங்களேன். இன்றைய மன்னா இல்லம்தோறும் இறை வார்த்தையை பரப்புகிற ஒரு கத்தோலிக்க இன்ஃபுளுன்சராக உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்கர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன என்கிற ஒரு கேள்வி என்னிடம் கேட்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, கிறிஸ்துவில் வேரூன்றி இருங்கள். தினமும் நற்கருணை, இறை வார்த்தையை வாசித்தல், குடும்பத்தில் ஜெபமாலை இவைகள் இல்லாவிட்டால் நம்முடைய குடும்பங்கள் வெற்று விளம்பரங்களாக மட்டுமே மாறிப்போகும் சூழலில் கிறிஸ்துவில் வேரூன்றி இருக்க உங்களுக்கு முதல் அழைப்பை விடுக்கிறேன். டிஜிட்டல் உலகில் இரைச்சல்கள் நிறைந்திருந்தாலும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாய் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தின் உண்மையை தெளிவாகவும் அன்பாகவும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள அச்சப்படாதீர்கள். உங்கள் விசுவாசத்தில் பெருமை கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய இரண்டாவது வேண்டுகோள். மூன்றாவதாக, நற்செய்தியை நாம் பரப்புவதற்கு முன் வாழும் நற்செய்திகளாய் மாற முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வார்த்தைகளை விட நம்முடைய வாழ்வு மிகப்பெரிய ஒரு சாட்சியமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. திருத்தந்தை பிரான்சிஸ் அடிக்கடி கூறுவது போல, நற்செய்தியை வாதத்தோடு அல்ல, அன்போடும் நம்பிக்கையோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த அன்பும் நம்பிக்கையும் நம்முடைய வாழ்வால் பகிரப்பட்டால் நற்செய்தி இன்னும் வீரியமுடன் மக்களுக்கு அளிக்கப்படும். சமூக வலைதளங்கள் அல்லது ஒரு கத்தோலிக்க இன்ஃபுளுன்சராக இருப்பது பிரிவினையாக அல்ல, மாறாக ஒற்றுமையை கட்டமைப்பதற்காகவே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சமூக வலைதள வாய்ப்பு என்பது எல்லா சூழல்களிலும் ஒருமைப்பாட்டை உருவாக்குவதிலும், அமைதியை மேம்படுத்துவதிலும், விசுவாசத்தை ஆழப்படுத்துவதிலும், ஒற்றுமையையே பலமாக கொண்டிருப்பதில் மட்டுமே அடங்கியிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு உறவுகளே, கத்தோலிக்க இன்ஃபுளுன்சர்களுக்கு ஆன்மாவின் ஆழமாக நம்முடைய அன்னை மரியாள் இருக்க வேண்டும். உங்கள் வார்த்தைகளையும் நோக்கங்களையும் அன்னை மரியாள் வழிநடத்தட்டும். மரியாளாக இருங்கள். அன்பு உறவுகளே, புண்பட்ட நெஞ்சங்களுக்காக பேசுங்கள். இன்றைய உலகம் உடைந்த நிலையில் இருக்கிறது. உங்கள் பதிவுகள் மூலம் ஊக்கத்தையும் குணப்படுத்துதலையும் ஆற்றுப்படுத்துதலையும் நம்பிக்கையை மட்டுமே வழங்குங்கள். இறுதியாக, நாம் எல்லோருமே வெறும் கண்டென்ட்களை பகிரக்கூடிய ஒரு கத்தோலிக்க இன்ஃபுளுன்சர்கள் அல்ல, மாறாக நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை பகிர்கிற வாழும் கிறிஸ்துகளாய் மாற வேண்டும் என்பதையே இறுதி செய்தியாக கூற விரும்புகிறேன். அன்பு உறவுகளே, நிகழ்ச்சியினுடைய நிறைவாக புனித பிரான்சிஸ்கு அசிசியாருடைய பொன்னான வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நற்செய்தியை அறிவியுங்கள், தேவைப்பட்டால் மட்டும் வார்த்தையை பயன்படுத்துங்கள் என்ற அவருடைய அந்த வார்த்தைகள் நம்முடைய நற்செய்தி பணியினுடைய மையமாக இருக்கட்டும். கத்தோலிக்க இன்ஃபுளுன்சர்களாய் நம்முடைய குடும்பங்களிலும் நாம் வாழுகிற பகுதிகளிலும் இயேசுவை நம்முடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் அறிவிக்க இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நன்றி தந்தையே, மிக அருமையாக தெளிவாக உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களது பணி சிறக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இணைய வழியில் மறைப்பணி ஆற்றுவோருக்கான யூபிலி பகுதி 2 என்ற தலைப்பில் இன்றைய நேர்காணலை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். போர் மற்றும் அநீதியால் சூழப்பட்ட உலகில் கூட இடம்பெயர்ந்தோர் மற்றும் புலம்பெயர்ந்தோர் நம்பிக்கையின் உருவகமாக உள்ளனர். அவர்களின் துணிவும் விடாமுயற்சியும் ஓர் ஆழமான நம்பிக்கையை பிரதிபலிக்கின்றன. இது சிறந்ததோர் எதிர்காலத்தை தேடி உயிருக்கு ஆபத்தான பயணங்களை எதிர்கொள்ள
அவர்களுக்கு வலிமையை அளிக்கிறது என்று கூறியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. இவ்வாண்டு அக்டோபர் மாதம் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் சிறப்பிக்கப்படவிருக்கிற 111வது உலக இடம்பெயர்ந்தோர் மற்றும் புலம்பெயர்ந்தோர் நாளுக்காக ஜூலை 25 வெள்ளிக்கிழமையன்று வழங்கியுள்ள செய்தியில் இவ்வாறு நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திருத்தந்தை. இன்றைய உலகளாவிய நெருக்கடிகளான போர்கள், காலநிலை மாற்றம் மற்றும் சமத்துவமின்மையின் பின்னணியில் நம்பிக்கை, இடம்பெயர்வு மற்றும் பணிக்கு இடையேயான ஆழமான தொடர்பை தனது செய்தியில் வெளிப்படுத்தியுள்ள திருத்தந்தை, அவை லட்சக்கணக்கான மக்களை இடம்பெயர்ந்து செல்ல கட்டாயப்படுத்துகின்றன என்றும் எடுத்துக்காட்டியுள்ளார். மேலும் இத்தகைய பிரச்சினைகளுக்கு காரணமாக அமைந்துள்ள சுயநல மனப்பான்மைகளையும் ஆயுத போட்டியையும் கண்டித்துள்ள திருத்தந்தை, இதற்கு பதிலாக உலகளாவிய ஒன்றிப்பை வளர்க்க வேண்டும் என்ற கருத்தையும் வலியுறுத்தியுள்ளார். உருவாக்க பயிற்சியாளர்களும் அவர்களை பராமரிப்பவர்களும் தாங்கள் தொடர்ந்து நற்செய்தி மைய மாற்றத்தின் பாதையில் இருக்கிறோம் என்பதையும், அதேபோல் மறைப்பணியாளர்கள் தாங்கள்தான் நற்செய்தியை முதலில் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள், முதலில் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதையும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ரோமையில் உள்ள திருத்தூதர்களின் அரசு எனப்படும் பாப்பிரை பல்கலைக்கழகத்தில் இடம்பெறும் குருத்துவ உருவாக்க பயிற்சி குறித்த கருத்தரங்கம் ஒன்றின் பங்கேற்பாளர்களையும், பொதுநிலையினருக்கான புனித பிரான்சிஸ் சவேரியாரின் சகோதரர்கள் சபையினரையும் ஜூலை 25 வெள்ளியன்று திருப்பீடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை. அவர்களின் பங்களிப்புகள் வேறுபட்டாலும் அவர்கள் பகிரப்பட்ட ஒரே நற்செய்தி பணியால் ஒன்றுபட்டுள்ளனர் என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, இந்நற்செய்தி பணிக்கு ஆழமான மற்றும் முழுமையான உருவாக்க பயிற்சி தேவைப்படுகிறது என்றும், இது கிறிஸ்துவின் சாயலில் ஆன்மா மற்றும் மனித குலம் இரண்டையும் மாற்றுகிறது என்றும் குறிப்பிட்டார். ஜூலை 24 இவ்வியாழக்கிழமையன்று அல்ஜீரியா குடியரசின் தலைவர் திரு அப்தெல் மஜீத் டெபவுன் அவர்கள் வத்திக்கானில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை சந்தித்து உரையாடினார் என்று கூறியுள்ளது திருப்பீட செய்தி தொடர்பகம். இச்சந்திப்பிற்கு பிறகு அல்ஜீரிய அதிபர், திருப்பீட செயலர் கர்தினால் பேதுரோ பரோலின் அவர்களையும், பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறையின் துணை செயலாளர் பேரரில் திரு டேனியல் பாச்சோ அவர்களையும் சந்தித்து உரையாடினார் என்று தெரிவித்துள்ளது திருப்பீட செய்தி தொடர்பகம். திருப்பீட செயலகத்தில் நிகழ்ந்த இந்த சந்திப்பின் போது திருப்பீடத்திற்கும் அல்ஜீரியா குடியரசுக்கும் இடையிலான நலமான தூதரக உறவுகள் குறித்தும், அந்நாட்டின் வளர்ச்சிக்கு தல திருஅவையின் பங்களிப்பு மற்றும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் பேசப்பட்டன என்றும் மேலும் தெரிவிக்கிறது திருப்பீட செய்தி தொடர்பகத்தின் அறிக்கை. ஜூலை 23 இப்புதனன்று தனது 84வது பிறந்த நாளை சிறப்பித்த இத்தாலிய அரசு தலைவர் செர்ஜியோ மத்தரெல்லா அவர்களுக்கு வாழ்த்துச் செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. இத்தாலி நாட்டின் ஒற்றுமைக்காக தியாக மனதுடன் மத்தரெல்லா அவர்கள் ஆற்றி வரும் பணிகளுக்காக தனது இறை வேண்டல்களையும் உறுதிப்படுத்தியுள்ளார் திருத்தந்தை. மேலும் இத்தாலிய மக்களின் அமைதி மற்றும் ஒற்றுமைக்காக அவர் ஆற்றி வரும் சோர்வற்ற சிறந்த பணிகளுக்காக அவரை நன்றியுடன் நினைவு கூர்வதாகவும் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை. இறுதியாக இத்தாலிய அரசு தலைவர் மத்தரெல்லா அவர்களை அன்னை கன்னி மரியாவிடம் ஒப்படைத்து அவரது குடும்பத்தினர், உடன்பணியாளர்கள் மற்றும் இத்தாலிய நாடு முழுவதற்கும் தனது அப்போஸ்தலிக்க ஆசிரை வழங்கியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. அனைத்துலக காரிதாஸ் அமைப்பு உட்பட 100க்கும் மேற்பட்ட மனிதாபிமான மற்றும் மனித உரிமை அமைப்புகள் இஸ்ரேலின் காசா முற்றுகையை கண்டித்துள்ள அதேவேளை இந்நிலை பட்டினி, குழப்பம் மற்றும் இறப்பிற்கு ஒரு காரணமாக அமைந்துள்ளதாகவும் குறை கூறியுள்ளன. உடனடி மற்றும் நிரந்தர போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் எனவும், மனிதாபிமான உதவிகள் மீதான அனைத்து கட்டுப்பாடுகளையும் நீக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளதுடன், மனிதாபிமான உதவிகள் மக்களை சென்றடையும் வகையில் அனைத்து தரை வழிகளை திறக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளன. ஐநா தலைமையிலான உதவி விநியோக பொறிமுறையை ஆதரிக்கவும், ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள உதவி முறைகளை முடிவுக்கு கொண்டு வரவும் விண்ணப்பித்துள்ளதுடன், பாரபட்சமற்ற மனிதாபிமான முயற்சிகளுக்கு நிதியளிப்பதை தொடரவும், மோதலுக்கு பங்களிக்கும் ஆயுத பரிமாற்றங்களை நிறுத்தவும் கேட்டுக் கொண்டுள்ளன அவ்வமைப்புகள். பொதுமக்கள் பட்டினி கிடப்பது ஒரு போர்க்குற்றம் என்பதை வலியுறுத்தியும், அனைத்துலக சமூகத்தின் செயலற்ற தன்மையை கண்டித்தும் குரல் எழுப்பியுள்ள இவ்வமைப்புகள் உயிர்களை காப்பாற்ற தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்க மாநிலங்களுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளன. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். இதுவரையில் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.